السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان يوم الجمعة كان على كل باب من أبواب المسجد ملائكة يكتبون الأول فالأول فإذا جلس الإمام تبوا الصحف وجاءوا يسمعون الذكر. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே 2021வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களுடைய வாசல்களிலும் மலக்குமார்கள் நின்று கொண்டே இருப்பார்கள். ஜும்மா தொழுகைக்காக வேண்டி யார் முந்தி வருகிறார்களோ அவர்களின் பெயர்களையும் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களின் பெயர்களையும் ஒரு ஏட்டிலே அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஃபைதா ஜலசல் இமாமு, இமாமாகிறவர் பிரசங்கம் செய்வதற்காக மிம்பரிலே ஏறி அமர்ந்து விடுவாரே ஆனால் தபவு சொகுச, அந்த மலக்குகள் பெயர்களை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் ஏடுகளை எல்லாம் சுருட்டிவிட்டு இமாமுடைய அந்த அறிவுரைகளை கேட்பதற்காக வந்து அமர்ந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இமாமும் மிம்பர்ல ஏற வரைக்கும் தான் ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்களின் பெயர்களை அந்த மலக்குகள் பதிவு செய்வார்கள். இமாமாகிறவர் பிரசங்கம் செய்வதற்காக மிம்பரிலே ஏறி விடுவாரே ஆனால் மக்கள் அந்த உரையை கேட்கிறாங்களோ இல்லையோ, மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா இமாமுடைய உரையை கேட்க அமர்ந்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மற்றொரு செய்தியை பாருங்கள். அல் முஅஜமுல் கபீர் அப்படிங்கிற கிதாபுல 587வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஔஸ் இப்னு ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இதா கான யௌமுல் ஜுமுஅத்தி ஃபகஸல அஹதுக்கும் ரஅஸஹு வகுத்தஸல வகதா வபுத்தகர, உங்களில் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று நல்லவிதமாக குளித்து சீக்கிரமாக புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டு அவர் கூறுகின்ற உரையை செவிமடுத்து வாய்மூடி அமைதியாக இருந்து ஒருவர் கேட்பாரையானால் கானலகு பிகுல்லி சத்துவத்தில் யகுத்துகா, அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும், வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வர வேண்டும். நடந்து வர முடியாதவர்கள் தான் வாகனத்தில் வர வேண்டும். அப்ப நடந்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி என்னவென்றால் சியாமு சனத்தி தியாமு சனத்தி, ஒரு ஆண்டு முழுவதும் ஒருவர் நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ, ஒரு ஆண்டு முழுவதும் இரவு தூங்காமல் வணக்கம் செய்து கொண்டே இருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார். பள்ளிவாசலுக்கு வர வரைக்கும் நன்மை இல்லை. ஒவ்வொரு எட்டுக்கும் 100 எட்டுக்கள் நாம் வைத்தால் 100 ஆண்டுகள் நோன்பு வைத்த நன்மை, 100 ஆண்டுகள் இடைவிடாமல் இரவு நேரத்தில் தூங்காமல் இரவு வணக்கம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். மற்றொரு செய்தியை பாருங்கள். பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல இமாம் மிம்பரில் ஏறிய பின்னால் சபையில் அமர்ந்திருப்பவர்கள் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இதற்கு அவங்க ஜும்மாவுக்கு வராம வீட்டிலே உட்கார்ந்துக்கலாம், கடையிலேயே உட்கார்ந்து கொள்ளலாம். இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் பேசுவதோ, பேசுபவரை பார்த்து பேசாது என்று சொல்வதோ, சைக்கிளை காட்டுவதோ, தனக்கு முன்னால் இருக்கின்ற கற்களை சுண்டி விளையாடுவதோ. இப்ப என்ன விளையாட்டு? கற்கள்லாம் கிடையாது, பாய் போட்டாச்சு. இப்ப என்ன சட்டம்? சில பேர் செல்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மெசேஜ பார்ப்பாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்ல செய்தியை பார்ப்பாங்க. இங்க இமாம் குத்துபா ஓடிக்கிட்டு இருப்பார். இப்படிப்பட்டவர்கள் ஜும்மாவிற்கு வருவதை விட ஜும்மாவிற்கு வராமல் இருப்பதுதான் நல்லது. ஏன்னா வந்தும் அந்த நன்மையை இழக்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 934வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா குல்கலி சாஹிபிக யௌமல் ஜுமுஅத்தி அன்சித் வல் இமாம் யஹ்துபு ஃபகத் லகௌத. இவர் பேசுறது இல்ல, பக்கத்துல பேசுற ஆளை பார்த்து பேசாத அப்படின்னு சொன்னாலும் இவருடைய ஜும்மாவாகிறது வீணாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சில பள்ளிவாசல்ல நம்ம பார்க்கிறோம், குத்துபா ஓதிட்டு இருக்கார் இமாம், அதுக்கு பக்கத்துல நிர்வாக பெருமக்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த அறிவிப்பை நீங்க செய்வீங்களா, நான் செய்யட்டுமா, இல்லாட்டி அவரு செய்யட்டுமா, நிர்வாகிகளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள ஆளுகள் நெருப்பில் விழுந்த புழுவை போட்டு துடித்துக் கொண்டே இருப்பார்கள். சொல்லாமலும் இருக்க முடியாது, சொல்லாலும் ஜும்மா வீணா போயிடும். அப்ப நிர்வாக பெருமக்களே அந்த சட்டங்களை தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா. இப்னு மாஜால 1025வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தரையில் கிடைக்கின்ற கற்களை ஒருவர் சுருண்டு விளையாடினார், யாத்தையும் பேசல, செவிமடுக்கவும் இல்லை, கீழே கிடக்கிற கல்ல சுண்டி விளையாடுற. சில பேர் காயின் சொல்லி சுண்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க, இமாம் குத்துபா ஓதிட்டு இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் செய்தால் ஃபகத் லகா, அவர் ஜும்மாவை பாழாக்கி விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, நம்முடைய பெயர்கள் மலக்குகளின் பதிவேட்டில் பதியப்பட வேண்டுமானால் முன்கூட்டியே நாம் ஜும்மாவிற்கு வர வேண்டும். குறைந்த பட்சம் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் கடைசியிலாவது நம்முடைய பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும். நல்லவனமாக குளித்துவிட்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு கண்களுக்கு சுருமாயிட்டுக் கொண்டு நடந்து வருவோமையானால் ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு ஆண்டு ஓர்ந்து வைத்த நன்மை, ஒரு ஆண்டு இரவு முழுவதும் நின்று தோன்ற நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாக்களிக்கிறார்கள். எல்லாம் அல்ல இறைவன் இது போன்ற நன்மைகளை இழந்து விடாமல் முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி